வயநாடு தான் போக போறோம். சார் வீட்டுக்கு போ சார். என்ன தப்புன்னு சார் நீ திருடனா இருக்க வாழ்க்கை போனாங்க. அதான் நம்ம கொல்லிக்காடு ரீச் ஆகிட்டோம். ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து நாங்கள் பஸ் ஸ்டாண்டுக்கு நடந்தே போனோம். அது 2 நிமிஷம் கண்டுது. கோபால் ப்ரோ ஒரு அளவுக்கு தான் ப்ரோ எல்லாமே. நண்பரை மீட் பண்ணிட்டு எப்படியோ இவர் தான் தேடி இருந்த விளாமா. ஆயிடாரோனி ஆயிடாரோனி ஹாய் ப்ரோ. ஹாய் ப்ரோ. சாப்பிட்டியா ப்ரோ? பாய் ப்ரோ. என்னடா எத்தனை மணிடா? எத்தனை மணி? 8:30 3:30 3 ஆளுங்க தூக்கத்தில் குழம்பிட்டு இருக்கானுங்க. பார்த்தீங்கன்னா எப்படியோ ரீச் ஆகிட்டோம். வயநாடுக்கு வந்துட்டோம். இப்போ நம்மளோட ரூமுக்கு தான் போனோம். ரூம் லொக்கேஷன் அனுப்பிச்சிருக்காங்க. இப்போ ஆட்டோ பிடிச்சி நம்ம ரூம் லொக்கேஷன் போக வேண்டியதான். அவன் பசங்கள்லாம் பாதி பேர் வாழ்ந்துட்டுறானுங்க பஸ்ஸில் வரும்போது. இவங்கெல்லாம் வந்துட்டேன் ஃபுல்லாக பஸ்காரன் ஓட்டுறான். செம்மையாக ஓட்டுறான். நல்லா எக்ஸ்பீரியன்ஸான ஆள் போல. நல்லா பெண்ட் அடிச்சு வீட்டு போட்டு அடிச்சுன்னு ஓட்டு போகிறான். ஆனால் நல்லா செம்ம எக்ஸ்பீரியன்ஸ். செம்மையாக இருக்குது. கிளைம் பாருங்க. ஏற்ற மாதிரி கிளைம் பண்ணி தான் வந்திருக்கோம். சரி இப்போ ரூமில் போயிட்டு பார்க்குறோம். ஓட்டு ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ ரூமுக்கு ரீச் ஆகிட்டோம். பார்த்தீங்கன்னா பசங்கள்லாம் செம்ம குஜலாகிறானுங்க. வந்தோடனே மற்ற ஸ்பீக்கர் பாக்ஸ் போட்டு டான்ஸ் ஆனிடுங்க தனியானுங்க வந்தோடனே. பார்த்தீங்கன்னா எங்கள் லொக்கேஷன் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். செம்மையாக இருக்குது. உங்களுக்கு காட்டுறேன். பின்னாடி பார்த்தா தெரியும் உங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு. ரூம் பக்காவாக இருக்குது. சரியா இருக்குல்ல? சரி அவங்க உள்ளே போய் காட்டுறேன். உள்ளே போனால் நம்ம ஆள் வராது. இங்கே ஒரு பெட்ரூம் இருக்குது. இது உள்ள ஒரு பெட்ரூமு. இது உள்ள ஒரு பெட்ரூம். ரூம்பு உள் ரூம்பு ரூம்பு. அந்த பாத்ரூம்ல வந்து யாரும் குளிக்கல. அதான் மேட் தட்டாதீங்க. லைட் ஆஃப் பண்ணல. ஆஃப் பண்ணல. பால் தான் குடிச்சிட்டு இருக்காரு. அவர் நடிக்காதீங்க தேவையில்ல தரலாம். உள்ள பார்த்தீங்கன்னா நம்ம பால் குடிச்சிட்டு இருக்காரு. அவர் டிஸ்டர்ப் பண்ணாம. 18 வயசுக்கு கீழே உள்ளவங்க, இதயம் பலவீனமானவங்க, பிரெக்னென்ட் லேடிஸ் இந்த ஃபைட்டை பார்க்காதீங்க. மாமா நீ அடி. Yeah, boy. Tapi. கூட்டு போங்கடா, கோவத்துல போட்டுற போறேன்.
வணக்கம் நண்பர்களே, இன்னொரு நம்ம என்ன பார்க்க பார்த்தீங்கன்னா இன்னைக்கு டே 1 நம்ம வயநாட்டில் இருக்குது. சரியான மழை பெஞ்சிட்டு இருக்கு இங்கே ஃபுல்லாகவே. பசங்களாம் அப்படி உட்காந்துருக்காங்க சைடில். பார்த்தீங்கன்னா கிளைமேட் செம்மையாக இருக்குது. இன்னைக்கு டே 1 நான் பார்க்க போகிறோமோ எல்லாத்தையும் இன்னைக்கு வீடியோவில் ஃபுல்லாக கவர் பண்ணுறோம். A few moments later. பசங்க எல்லாம் ஏறி நாங்கள் இப்போது போக போகிறோம். ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ண போகிறோம். A few inches later. ஜெயின் டெம்பிளுக்குள்ள வந்திருக்கோம். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா சுல்தான் பெட்டோட வந்து கோட்டையாம். அதுக்கப்புறம் இது வந்து அவங்க வந்து மாற்றிட்டாங்க. அப்புறம் இது வந்து என்ட்ரி ஃப்ரீ தான். எங்கள் டிரைவர் எங்களை கூப்பிட்டு வந்தாருன்னு வந்துட்டோம். அப்புறம் முன்னாடி சிக்கன் சாப்பிட்டோம். அந்த சிக்கனோட டேஸ்ட் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருந்துச்சு. முட்டை குழம்புன்னு ஒன்று கொடுத்தாங்க. அப்புறம் அறுசுவையாக இருந்தது. என்ன தனி குழம்புக்கு தனி காசு. அதனால கொஞ்சம் மனசு பெயின். நம்ம ஊர்ல இருந்தா குடமா ஊற்றி சாப்பிட்டுருப்போம். ஒரு போட்டை குடமா ஊற்றி சாப்பிட்டுருப்போம். ஆனா இதுக்கு இங்க வந்து எல்லாம் பேசக்கூடாது. அவங்க நம்ம இப்போ ஹிஸ்டாரிக்கல் பத்தி பேசுவோம். ஆமா, முன்னாடி கோட்டையா இருந்தது அந்த இடம். ஹிட்லருக்கு தூக்கம் வரும்போது இங்கே தான் வந்து தூங்க வரோம். முன்னாடி வந்து கோட்டையா இருந்தது. ஆனா இப்போ வந்து டூரிஸ்ட் அதிகமா இருந்தனால அது டூரிஸ்ட் பிளேஸா மாத்திட்டாங்க. ஓ அப்படியா? இதெல்லாம் உங்களுக்கு எப்படி தெரியும்? இதெல்லாம் இல்ல அந்த டிரைவர் சொன்னாரு. அவருக்கு சொன்னாரா? ஜிபிடியில் போட்டு பார்த்தோம். சாட்ஜிபிடில போட்டா வரும், எல்லாமே வரும். சரி பாத்து நம்ம தண்ணி கிட்ட ரிவ்யூ கேட்போம். இந்த கோயிலை பத்தி வச்சிருக்கீங்க. இந்த கோயில் பார்த்தீங்கன்னா ஒரு சுல்தான் சொல்லு பேட்டையா அது பக்ரியா சுல்தான் பத்ரி ஏதோ சொல்றோம். அவரோட கோட்டையா இருந்துச்சு. இது நான் திரும்ப சொல்லிட்டேன். டேய் எங்கடா எங்க சாமியை காணோம்? சாமிலாம் இல்லடா, இது ஜஸ்ட் ஒரு இதுடா கோட்டை. மச்சி மச்சி கதை. சுல்தான் வந்து அவர் பிடிச்சி வச்சார். எல்லாரும் இங்கே தான் அடைச்சி வச்சாரு. அப்புறம் ஆமா, அங்கே பாருக்கீங்களா, அங்கே ஒரு டோர் தெரியுது. ஆமா, அதுக்குள்ளே தான் அடைச்சி வச்சிருந்தாராம். இங்கே அதுக்கு பேர் பிடிச்சி சித்திரவதை அடிச்சு வச்சு என்ன பண்ணாரு? உண்மையாடா அதில் போட்டு அடைச்சி வச்சிருக்காங்க. இதை கெட்டினதே பார்த்தீங்கன்னா வந்து நிறைய பேர் கொத்தடிமையை வச்சு தான் கட்டுறாங்க. ஓகே, இப்போ ஒரு சாபம் இருக்கு. என்ன சாபம்? இதை பற்றி சொல்லணும்னா சொல்லிக்கிட்டே போகலாம். சொல்லி நிறுத்துக்கலடா. அவன் நிறுத்துற மூசுக்கு மட்டும் வந்துக்கிறேன். நிறுத்துற அவனை வைத்தியக்காரப்ப எதுக்குடா வரீங்களா? கோயில் சுற்றி முடிச்சுட்டு இப்போது நாங்கள் கிளம்பலான்னு இருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி தனியாக ஜோக் பண்ணிட்டு இருக்காரு. சுபாஷ் இவ்வளோ தான் இருக்கா சொல்லிட்டு இருக்காரு. அந்த ஜோக்லாம் எனக்கு தேக்க தேவையில்ல. தர்ணி தர்ணி இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எங்கே போக போகிறோம் பார்த்தீங்கன்னா இடக்கல் கேவுக்கு தான் போக போகிறோம். இது மேலே ஏறணும். மேலே ஏறி போகிற மாரி இருக்கும். சரி பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. பண்ணு செம்மையா இருக்குல்ல இது தோனி. இது ஒரு அழகிய நலகாலம். 2 குழந்தைகள் விளையாடு. நானா இது செயின் இது டேய் ராஜுபாய் நீங்களா? எப்போ எவ்வளோ இது எவ்வளோ குத்துவாங்க? 80 A few minutes later. இப்போதான் பற்றி பேசிட்டு போனோம், அதுக்குள்ளேயே உடஞ்சிடுச்சு. மாட்டிக்கலாம். பாவம் ராஜுபாய்க்கு வந்து சோதனை. நடக்கவும் முடியல எங்களால். அவெல்லாம் உட்காந்துட்டாங்க கீழே. உங்களுக்கு பாருங்களேன், டவுன்ல வந்து கேமரால வந்து சரியா தெரியல. நடந்தாதான் தெரியுது. இந்த ஆங்கிள் வச்சா கரெக்டாக தெரியும். நாங்களும் ஏறிக்கினே வரும். பசங்க பார்த்தீங்கன்னா டயர்ட் ஆகிடுங்க. நான் அதுக்கு மேலே டயர்ட் ஆகிட்டேன். அதெல்லாம் போனோம். நடுவில் கொஞ்சம் பிரேக் எடுத்துட்டா போகிறனால அப்புறம் தான் பார்த்தீங்கன்னா நாங்கள் என்ட்ரன்ஸ் அன்னே போனோம் கரெக்டாக. ஓகே, பார்த்து அழுகுது. இப்போ பார்த்தீங்கன்னா வந்துட்டோம், மேலே வந்துட்டோம், டாப்புக்கு வந்துட்டோம். செம்மையா இல்லை? செம்ம வியூ.
சீரீஸ் என்னோட இது எப்படி இருக்குது குணா கேம் தானே இருக்கு எனக்கு கீழே இருக்கு சரியாகுதுல்ல நீங்கள் பார்த்தீங்கன்னா கேவ் பெயிண்ட்லாம் பண்ணி வச்சுருக்காங்க ஏதோ என்னென்ன புரியல பட் ஆனால் நல்லா இருக்கு பார்க்க செம்ம ஆர்டிஸ்டாக இருப்பா போல வஞ்சவர் சரி பண்றா போச்சு புலியா புலியா இது நல்லா இருக்குல்ல இது குணா கேவ் வந்து இருக்கும் பட் கேவ் காட்ட உள்ள கூட்டவே போக மாட்டாங்க பட் இதுல வந்து எல்லாம் குள்ளியே கூட்டு போறாங்கல்ல தண்ணி வாடா மேல போவோம் ஏய் இங்க பாருடா எவ்வளோ பெரிய கேப் போடுறேங்க டவுனுக்கு போதுடா இது 2 கல்லு வரிசை நிறுத்தி காற்று செம்மையா வந்துடா இப்போ ஏசி மாதிரி வந்துடா காலிடா அவ்வளோதான் அது சொன்னா மேலே கூட்டு போவோம் மேலே கூட்டு போவோம் இல்ல 90 மேலே கூட்டு போகலாமா 90 கூட்டு போவோம் ஐயோ கடைசியா இந்த பயணத்தை முடிச்சிட்டோம் நம்ம ஃபர்ஸ்ட் செகண்ட் பிளேஸ் சக்ஸஸ்ஃபுல்லி இது வந்து செம்ம ஒர்க்குங்க இந்த 50 பைக்கு ஒன்றும் இல்லை இந்த டவுன் இந்த ஸ்லாண்டிங்காக இருந்தால சருபுர்னு போகுது அதனால ஆனால் செம்ம ஒர்த்து கண்டிப்பாக நீங்கள் வயநாடு வர மாதிரி தான் இது கண்டிப்பாக விசிட் பண்ணி பாருங்கள் நாங்கள் இதுக்கப்புறமும் போகிறத பற்றி சொல்கிறோம் எது போனால் ஒர்த்து போகிறப்ப பொறுமையாக போகிறோம் வேகமாக வருது